வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கோலாபூரி அக்கா மசூர் தால் தான் பண்ண போறோம். இந்த டால் பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடவும் அட்டகாசமா இருக்கும். இந்த டால் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா கோலாபூரி மசாலா அரைக்க போறோம். இந்த கோலாபூரி மசாலாவை ஒரு தடவை அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ரெசிபிஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த அக்கா மசூர் டால் நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டால் பண்றதுக்கு கருப்பு கலர் மசூர் தால் தான் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கலர் மசூர் டாலை நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போறேன். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்துட்டு 4-5 விசில் விட்டோம்னா சூப்பரா வெந்துடும். டால் ரெடி ஆகிறதுக்குள்ளயுமே நம்ம கோலாபூரி மசாலா அரைச்சி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மகாராஷ்டிரன் ஸ்டைல் தால் ரெசிபி பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும், பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. இந்த பருப்பு பாத்தீங்கன்னா குழையிற அளவுக்கு வேகணும், கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா குழையணும், அதே சமயம் முழுசாவும் பார்க்கறதுக்கு இருக்கணும், அதுதான் கரெக்டான பதம். அடுத்ததான் நம்ம கோலாபூரி மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாமா. எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல கடாயில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். வறுக்கும் போது ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் பாதி அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியா வெந்தயம் சேர்த்துட்டீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு குச்சி அளவுக்கு நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு சின்ன பீஸ் ஜாபத்ரி, அதுக்கப்புறமா ஸ்டோன் ஃபிளவர் அது கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 3 பச்சை ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கும் கலருக்கும் 5-6 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்க்கு பதிலாக நீங்க பேடிகே ரெட் சில்லிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல கலர் கொடுக்கும், காரமும் கம்மியா இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல தேங்காய், எள்ளு, கசகசாலாம் சேர்க்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா. எள்ளு படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்கும் போதே நம்ம இதுல தேங்காய் சேர்த்துக்க போறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொப்பரை தேங்காய் சேர்த்திருக்கேன். கொப்பரை தேங்காய் தான் சேர்க்கணும். கொப்பரை தேங்காய் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரெடிமேடா கடைகளில் டெசிகேட்டட் கோகனட்னு கிடைக்குது, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடாயோட சூட்லயே தேங்காய் பார்த்தீங்கன்னா பொன்னிறமா மாறிடும். தேங்காய் பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா இந்த மிக்சர் ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்த கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது உங்களுக்கு பவுடரா அரைக்க முடியாது. அவ்வளவுதாங்க, கமன் சூப்பரான கோலாபூரி மசாலா பொடி ரெடி. இதை ஒரு ட்ரையான ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா மாச கணக்குல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய மகாராஷ்டிரன் டிஷ்ஷஸ்க்கு இந்த பொடி தேவைப்படும். இப்ப கிரேவி பண்றதுக்கு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 7-10 பல்லு பூண்டை தட்டிட்டு இதுல சேர்த்துருங்க. பூண்டு நல்லா பொன்னிறமா மாறட்டும். பூண்டு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா 3 வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் குக் ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரிட்டு சேர்த்துக்கிறேன், நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். அடுத்ததான் இதுல பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இந்த பொடியெல்லாம் இந்த வெங்காயத்து கூடவே ரோஸ்ட் ஆகட்டும். இதுலயே ஒரு 3 தக்காளியை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளவு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கோங்க, அப்பதான் டால் டேஸ்டியா இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நீங்க குக் பண்ணிக்கணும். சோட்டை பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தக்காளி வெந்துடும். கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு மஸ்ட் விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா வெந்து குழஞ்சு வெங்காயத்தோட பிளெண்ட் ஆகி சிங்கிள் மிக்சரா மாறணும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மசூர் தால் மிக்சரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டாலோட கன்சிஸ்டன்சியை தண்ணி சேர்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணுங்க. அப்பதான் எல்லா ஃபிளேவரும் பிளெண்ட் ஆகி வரும். லோ டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். நீங்க ஒரு பருப்பு எடுத்து மஸ்ட் பார்த்தாலே தெரியும் வெந்திருத்தா இல்லையான்னு. இந்த டால் பாத்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியா இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு செமி சாலிடா திக்கா தான் இருக்கணும். ஜஸ்ட் அந்த கொதிக்கிற வரைக்கும் தேவைப்படுற தண்ணியை தான் இப்ப நம்ம சேர்த்திருக்கோம். நல்லா கொதிச்சு எல்லாத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் கடைசியா நம்ம அந்த கோலாபூரி மசாலாவை சேர்க்கணும். அப்பப்போ தண்ணி தேவைப்படும் போது சேர்த்துட்டே இருங்க. மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம், அப்படியே ஓப்பனாவே கொதிக்க விடுங்க. ஃபைனலி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோலாபூரி மசாலாலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
ரா மசாலாவோட வாசனை போனதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்க சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க எந்த டால் பண்ணாலுமே ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமாகவும் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. டாலோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். சுட சுட நம்மளோட கோலாபூரி அக்கா மசூர் டால் ரெடி. நீங்களும் இந்த மசூர் தால் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீலை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கிறதுக்காக ரைஸ் இந்த டால் கூட கொஞ்சம் ஊர்கா, சப்ஜி, பாப்பட் வச்சு சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோல சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.